சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இல்ல ஆஃப்டர் எலெக்ஷன் வந்ததா நல்லது, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இன்னும் நம்மளுக்கு சிஎம் என்ன செய்ய போறாருன்னு தெரியும்ல. எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினா அந்த ஃபைட் சீனு, அவருக்குள்ள எமோஷனல் நடிக்கிற மாதிரி தெரியல, ஒரு ஆக்சுவலா இருந்த மாதிரி இருந்துச்சு படம் ஃபுல்லா. அதுதான் ரொம்ப எமோஷனலா இருக்கு, அதுதான் ரொம்ப எமோஷனலாவே இருக்கு. வேற எதுவுமே தெரியல. ஸ்கிரீன்ல இனிமேல் பார்க்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் தான் எமோஷனலா இருக்கு. ஐயோ சாமி, எப்பயுமே நம்ம தளபதி டான்ஸ்ல பிடிக்க, அவரை பீட் பண்ண முடியாதுல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ரொம்ப எதுவுமே பிரேக் ஸ்லோவா போன மாதிரி ஒரு ஃபீலே இல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல, எந்த படத்தோட ரீமிக்ஸுமே இல்ல. அவர் எப்படி நமக்கு ஆக்டிங்ல போய் என்ன சொல்ல முடியும்? 100க்கு 100 தானே எப்பயுமே. படம் சூப்பரா இருக்குண்ணா, பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. ஒர்த். இது எலெக்ஷன் முன்னாடி படம் வந்திருந்தா இல்ல, நான் தியேட்டர்ல பாக்கும்போது தான் படம் என்னன்னு தெரியும். சோ யாரும் பார்க்கல, நானுமே பார்க்கல. சூப்பரா இருக்கு படம். அதான் ப்ரோ, வாய்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள செம்ம செலிப்ரேஷன், கெத்தா இருந்துச்சு, பிளாஸ்டா இருந்துச்சு. படத்துல நிறைய எலமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, கெத்தா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தளபதியா பார்க்காம சிஎம்மா பார்த்ததுனால எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல வேலை எலெக்ஷன் முன்னாடி இது ரிலீஸ் ஆகல, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதால தப்பிச்சாங்க. சோ என்னைக்குமே சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர். பாருங்க ஐயா, மறுபடியும் சொல்றேன், இது தளபதி படம். சாரி ஐயா, இது சிஎம் படம். எல்லாரும் போய் பாருங்க, மஜாவா இருக்கு. தளபதி வேற என்ன படமே எங்களுக்கு பிடிச்சிருந்தா, சீனே இதெல்லாம் கிடையாது, படமே எங்களுக்கு பிடிச்சிருந்தா. அதெல்லாம் ப்ரோ பிளாஸ்ட் ப்ரோ. அப்படி பண்ணும்போதெல்லாம் ஐயோ மாசா இருந்துச்சு, கெத்தா. ஃபைட்ஸ் எல்லாம் வழக்கம் போல கெத்தா இருந்துச்சு. தளபதிக்கு வராத ஃபைட் சீனா மஜாவா, எல்லாமே படமே பிளாஸ்டா இருந்துச்சுக்கிற ஃபைட் சீன் எல்லாமே கெத்தா இருந்துச்சு. பிளாஸ்ட் தான். அதுதான் ஒரே ஒரு வருத்தமா இருக்கு. இன்னும் என்ன படமா பண்ணாம சில கேமியா கூட பண்ணாவது அப்பப்பா வந்து பாத்துட்டு தளபதி பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா சந்தோஷம் தான். பண்ணுவார்னு நினைக்கிறேன். அமேசிங் அமேசிங், அவுட் ஆஃப் தி வேர்ல்ட், சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா இன்னும் எலெக்ஷன்ல இம்பாக்ட் ஆயிருக்குமா? வாய்ப்பே இல்லைங்க. அது ஆல்ரெடி அவர் நிஜமாவே நடத்திட்டு இருக்காருங்க. அதனால நடந்துட்டு இருக்கிறத தான் அங்க படமா போயிட்டு இருக்கு. ஃபைட்ல எப்படி மேடம்? ஃபைட்ல எல்லாமே சூப்பர், அமேசிங், ஆல் மாஸ் ஃபேக்டர், டான்ஸ், எவ்ரிதிங் டுகெதர். இதுக்கப்புறம் தளபதி ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஆல்வேஸ் வெரி வெரி ஹெவி ஹார்ட் ப்ரோ. அது மூமெண்ட் இஸ் ஆசம், ஃபேபியஸ், கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான் சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. திருவிழா கோலம் தான் ஃபுல்லா உள்ள, ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்ன சீன் பார்க்கும்போது உங்களுக்கு கூஸ்பம்ஸா இருந்தது? ஐயோ, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து சார் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நானும் ஒய்ஃப், எங்க அண்ணி, அக்கா எல்லாரும் கூட வந்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் படம். நைஸ். ஐயோ, ஃபைட் வந்து தாறுமாறு தக்காளி சோறுண்ணே, ரொம்ப நல்லா இருந்தது. கேசரி இல்லையா, நம்மளது பிரியாணிண்ணே, சூப்பரா இருந்தது. ரீமேக் மாதிரியே தெரியல. நம்ம ஊரு பிரபுதேவா ஈக்குவல் யாருன்னு பார்த்தா தளபதி தான். அவரை பத்தி கேட்கலாமா? அருமையா இருந்தது, டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, நாங்க டெய்லி பார்த்துட்டு இருக்கோமே நியூஸ்ல, அது போதும் எங்களுக்கு. தேங்க்யூ. இன்டர்வல் பிளாக் எல்லாமே டெரிஃபிக்ண்ணா, சூப்பரா இருந்தது. ஆசம். we enjoy the movie. எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம்னா, இந்த 18+ குழந்தைகளை கூப்பிட்டு வந்து எங்களை விட அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அது ஒரு விஷயம் தான். பெஸ்ட் சீனா லாஸ்ட்ல நம்ம பிளாக் ஓட நிப்பாரு பாருங்க, லாஸ்ட் சீன், அது வேற லெவல். நல்லா இருந்துச்சு. பிடிச்ச விஷயம்னா ஆக்ஷன் மூவி நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் கண்டென்ட் வந்து கிளியரா இருந்துச்சு. ஸோ மக்களுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல ஆக்சுவலா சின்ன சின்ன பிளேஸ் அப்படி இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கும். பட் ஆனா வந்து அதுல இருக்க கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான கண்டென்ட்டா இருந்துச்சு. ஸோ அதனால நல்லா இருக்கும். அது எப்பவுமே ஹை லெவல்ல தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாமே ஹை லெவல்ல தான் இருந்துச்சு. ஆமா, அது ஒரு அதுமே கஷ்டமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவர் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் எப்பவுமே மாஸ்க் காட்டிட்டு தான் இருப்பாரு. ஸோ அதனால அதுல இருப்பாங்க. லைக் எப்படி கேக்குறீங்க? இல்ல, அது வந்து எப்பவுமே வந்து தளபதி படம்னாலே ஒரு ஹைப் லெவல் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அது இது வாட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு.
கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டாப் அட் த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. தளபதியோட ஹீரோயின் பொண்ணா நடிச்சிருக்காங்க, அவங்களோட ரோல் எப்படி இருந்தது? இல்ல அவங்களுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க இந்த ரோல். மேபி அது அவங்களோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவங்க அந்த கண்டென்ட் அந்த ஒரு எடுத்துட்டு வந்து மக்களுக்கு சொல்ற விதம் தான் பிடிச்சிருச்சு. படம் உண்மையிலே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஷோவே வந்திருந்தோம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு தளபதி. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பிளாஸ்டாக இருந்துச்சு படம். இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்தா இப்போ எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் மாற்றம்னா எலெக்ஷன் முன்னாடி வராமே இவ்வளோ இம்பாக்ட். எலெக்ஷன் முன்னாடிலாம் வந்திருந்தா தமிழ்நாடு தாங்கியிருக்காது ப்ரோ, பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ எப்படியோ படம் வந்துருச்சு, தமிழ்நாடு மக்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேர்ந்துருச்சு. நல்லது நடக்கும், நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும், நம்புவோம். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணது இந்த படம் ஒர்த்தானா? ஒருத்தன்றதோட மெசேஜ் ப்ரோ, தமிழ்நாட்டுக்கு இது சொல்லணும், இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டான டைமில் வந்து சேர்ந்துருக்கு. எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ரிசல்ட் நம்மளுக்கு சாதகம் தான், இப்போ வந்ததும் நம்மளுக்கு சாதகம் தான். ஓகே தான், எல்லாமே ஓகே தான். லாஸ்ட் டான்ஸ் லாஸ்ட் ஃபைட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? சீரியஸாக சொல்லணும், கொஞ்சம் எமோஷன் ஆச்சு. அது லாஸ்ட் என்ன இருந்தாலும் ஒரு ரசிகர்களுக்கு இருக்கிறது தானே, ரொம்ப எமோஷனாக தான் இருந்தது. பட் ஓகே, நல்லா இருந்தது. அவர் இதோட பெரிய வேலை பார்க்க போயிருக்காரு, அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம் கண்டிப்பாக. பிடிச்ச பெஸ்ட்டு சீன்னா உமன்ஸ் பவருக்கு அவர் ரொம்ப பயங்கர சப்போர்ட் இந்த படத்தில். ஸோ அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் முக்கியமும் கூட. இப்போ நடக்கிற க்ரைம்ஸ் எல்லாமே உமன்ஸ்க்கு அகென்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து உமன்ஸ்க்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். ஸோ இப்போ அவர் சிஎம்ஏ ஆகிட்டாரு. ஸோ கண்டிப்பாக படத்தில் நடந்ததை ரியல்லையும் நடத்தி காட்டுவார்னு நம்புகிறேன். புரியல? இன்ட்ரோல் பிளாக்கு படமே அவருக்கு மாசாக தான் இருந்தது ப்ரோ. இது அது பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது, ரொம்ப மாசாக இருந்தது படம். சொல்ல வேண்டிய மெசேஜும் சொன்னார், மாசாகவும் இருந்தது, என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் மெசேஜ் எல்லாமே இருந்தது படத்தில். கிளைமேக்ஸில் அவரோட 3 டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு அட்லி, லோகேஷ் கனகராஜ், ஒரு இந்த பீஸ்ட் படம் மூவி எடுத்த டைரக்டர், ஒரு பேர் தெரியல, சரி ஞாபகம் இல்லை. அவர் 3 பேர் வந்திருந்தாங்க. புஷி ஆனந்த் அவங்களும் பண்ணியிருக்காங்க. நிர்மல் குமார், இவங்க எல்லாருமே அந்த படத்தில் வந்திருக்காங்க. இப்போ இடையில ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்களா, அந்த சீன்ஸ் என்ன படத்தில் வந்ததா? இல்லை, அந்த கிளிம்ஸ் எதுவும் இன்க்ளூட் ஆகலை. அந்த இது இன்க்ளூட் ஆகலை. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் தாராளமா. எனக்கு இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற லெவல், தளபதி மாஸ், ஆல்வேஸ் மாஸ் தளபதி. நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பர், வேற லெவல் கிளைமேக்ஸ். படம் நல்லா இருந்துச்சு. அதே தான் சொன்ன மாதிரி தான். 50% தான் பகவான் கேசரி, மீதி 50% வந்து ஓனா எடுத்திருக்காங்க. பட் ஆனால் பாலிடிக்ஸ் அதில் இவர் பேசியிருக்கா போல. ஸ்டார்டிங் டு எண்டு பிஜிஎம் வந்து அனிருத் சொல்லவே வேணாம், அடிச்சு நவுத்திராரு. என்ன இவங்களும் மமிதா அவங்களும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்ல மட்டும் ட்ரிபியூட்டுக்கு தலைவருக்கு ஒரு இது போடுவாங்க வீடியோ, அது மட்டும் மனசு கஷ்டம். மற்றபடி தேட்டர்ல வந்து பார்க்கலாம். நிறைய இருக்கும், ஏன்னா நிறைய இருக்கு இதுல. பாலிடிக்ஸ் தான், அதான் ஒரு 10% தான் அந்த ஒரு கமர்ஷியல் எடுத்துருப்பான். மீதி 90 ஃபுல்லா வந்து பாலிடிக்ஸ் தான் பேசியிருக்காரு. இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த நிறைய பாலிடிக்ஸ் பேசியிருக்கா போல, போய் பாருங்க, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தெரிய விட்டுருப்பாப்புல ஸ்க்ரீனை, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுதான் மொத்தமாவே தளபதி படம் தான், அது சொல்லவே வேணாம், நல்லா இருந்துச்சு. இல்ல அதான் சொல்றேன், லாஸ்ட்ல ஒரு நிமிஷத்துக்கு தளபதிக்கு ட்ரிபியூட் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் லைட்டா ஒரு மனசு கஷ்டம். பட் இருந்தாலுமே சேம் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரு மற்றதெல்லாம் வந்து பிடிச்ச சீன்னா எல்லாமே நல்லா தான் சார். தளபதி வந்தா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சுண்ணா. ஆனா என்ன தளபதி படத்தை விட்டு போறாரு, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா இந்த எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு மாற்றம் இன்னும் கொஞ்சம் நடந்துருக்கும். இன்னும் கண்டிப்பா மாற்றம் வந்திருக்குண்ணா. எலெக்ஷன் இதோட மாற்றம் அதிகமா வந்திருக்கும். ஃபைட் சீன்ஸ் சூப்பரா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்குண்ணா, பாட்டுனா நல்லா இருக்குண்ணா. எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் தியேட்டர்ல வந்து பார்த்து அது ஒரு வைப்பு தானா, சூப்பரா இருந்துச்சுண்ணா. அதான் அதுதானே ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்க. இன்னும் அது ரீ-ரிலீஸ் எல்லாம் வரும், அதே எதிர்பார்க்கும் நிறையா. படத்துல எல்லா சீனுமே பிடிச்சிருக்குண்ணா, எந்த சீனுமே சொல்ல முடியும், எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு.
படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, டைட்டில் கார்டு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு மேல நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்தா இன்னும் எலெக்ஷன் இம்பாக்ட் என்ன கிளியரா இருக்குமா? அது தெரியல, ஆனா நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஃபைட் சீன் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் டான்ஸ் ஸ்க்ரீனை பார்க்க முடியல, எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதனால நல்லா இருந்துச்சு. நீங்க ஃப்ரெண்டு டைம் கேட்கணும், அவனா என்னோட நல்லா தீவிர ரசிகர். எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. மூவி சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் வந்து பாருங்க எல்லாருமே. நாட் பகவத் கேசரி லீக்கான சீன்ஸ் அதெல்லாம் தாண்டி சூப்பராக இருந்துச்சு மூவி. லாஸ்ட் மூவி தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. சூப்பராக இருந்துச்சு. வர சீன்ஸா ஐயோ, ஒரு சீனும் அப்படி இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. அது கேட்கணுமாங்க, கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே. தேங்க்யூ ஸோ மச். வேற மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் வேற மாதிரி. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு அது லாஸ்ட் மூவிங்கிறது. பட் ஆனால் எவ்ரிடே நாங்கள் சிஎம் கண்ணில் பார்க்குறோம்ல, அந்த ஹாப்பினஸ் இருக்கு எங்களுக்கு. ஆமா, ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்றவங்க என்ன சொல்றாங்க எனக்கு தெரியல, பட் எனக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கேர்ள் ஸ்ட்ரகிள் இந்த ஹோல் என்ன நடக்குதோ அப்படியே காமிச்சிருந்தாங்க மூவில. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி, இல்ல இல்ல ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு லாஸ்ட் அந்த மெமரி ஷாட் மாதிரி ஒன்று காமிச்சாங்க, அது எனக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. பட் இட் வாஸ் டூ குட். ஆமா ஆமா, அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ், அது பயங்கரமா இருந்தது. அது விசில் இது செம்மையா இருந்தது. அதுதான் சார் பயங்கரமா. அது மமிதாபா எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் இந்த கரண்ட் சினாரியோ அப்படியே போர்ட்ரே பண்றாங்க. அதுதான் எல்லாமே கரண்ட் சினாரியோவை நல்லா போர்ட்ரே பண்ற மாதிரி நல்லா இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன இப்போ பண்றாரோ அது அப்படியே படமா எடுத்திருக்காங்க நல்லா. ஆமா, அதுதான் எனக்கு அந்த மூவி நான் பார்த்தது இல்ல. சோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைட் சீன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நீங்க இவர்கிட்ட கேட்கலாம், இவர் ரொம்ப தீவிரமான விஜய் ஃபேன். நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ப்ரோ? எங்களுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. நான் இன்னும் வெளியே வரல. நாங்க கொண்டாடுறது அவ்வளவுதான். அவர் மக்களுக்காக வந்துட்டாரு. பக்கா ஒர்த்து எல்லாமே. அவரு கருத்துக்களும் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஃபேன்ஸுக்கு தேவையானதையும் சொல்லியிருக்காரு. குழந்தைங்களுக்கு கூட ஒரு அந்த குட் டச் பேட் டச் பற்றி கூட ஒரு சீன் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம். ஸோ படம் லீக் ஆனாலுமே அந்த ஒரு ஹைப் குறையலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு தியேட்டரில் பார்க்கும்போது நல்ல இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருக்கு. அதெல்லாம் பக்கா கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. அது வந்து ஒரு மீம் மெட்டீரியலாக மாறும்னு நினச்சாங்க நிறைய பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி. ஆனால் அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சரித்திரம் ஆயிடுச்சு. இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹாப்பி ப்ரோ. இதுக்கு முன்னாடி படத்துல லோகேஷ் கனகராஜ் விஜய்க்கு தளபதி விஜய் அந்த டைட்டில் கார்டு வந்து சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி இதுல ஸ்பெஷலா இருக்கு ப்ரோ. நான் ஆல்ரெடி ஒரு சீனை வேற சொல்லிட்டேன், இதுக்கு மேல ஸ்பாயில் பண்ண விரும்பல. மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் பயங்கரமான ஒரு பேக்கேஜ் ப்ரோ இது. ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. அவரு வேற இப்போ கொஞ்சம் அகெயின்ஸ்டா இருக்க மாதிரி தான் இருக்கார் ரியல் டைம்லயும். அதனால கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருக்கு.